ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, போன வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க் என்ன இருந்தது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் அப்ரூவ்டு இன்டேக் வந்து 60 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் மார்க் வந்து 187.5 இருக்கணும். மினிமம் மார்க் 176 இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் மார்க் 175 இருக்கணும். மினிமம் மார்க் 150.5 இருக்கணும். சிபிஎஸ்சியில் உங்களது மேக்ஸிமம் மார்க் 164 இருக்கணும். மினிமம் மார்க் 151 இருக்கணும். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களை அப்ரூவ்டு இன்டேக் 180 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 198.5 இருக்கணும். மினிமம் மார்க் 194.5 இருக்கணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 195 இருக்கணும். மினிமம் மார்க் 192 இருக்கணும். சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 193 இருக்கணும். மினிமம் மார்க் 188.5 இருக்கணும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா அப்ரூவ்டு இன்டேக் மார்க் 60 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 194.5, மினிமம் மார்க் 191. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் போர்டில் மேக்ஸிமம் மார்க் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்க்கு பார்த்துட்டிங்கன்னா 188 இருக்கணும். மினிமம் மார்க் 186 இருக்கணும். சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 186 இருக்கணும். மினிமம் மார்க் 181.5 இருக்கணும். அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு அப்ரூவ்டு இன்டேக் 120 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 196.5 இருக்கணும். மினிமம் மார்க் 194 இருக்கணும். ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா 193 இருக்கணும். மினிமம் மார்க் 190.5 இருக்கணும். சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 191.5 இருக்கணும். மினிமம் மார்க் 186 இருக்கணும். அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்ரூவ்டு இன்டேக் மார்க் 60 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க் பார்த்துட்டிங்கன்னா 189.5 இருக்கணும். மினிமம் மார்க் 185 இருக்கணும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் போர்டில் மேக்ஸிமம் மார்க் பார்த்துட்டிங்கன்னா 186 இருக்கணும். மினிமம் மார்க் 179 இருக்கணும். சிபிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேக்ஸிமம் மார்க் 185.5 இருக்கணும். மினிமம் மார்க் 175 இருக்கணும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மார்க் அப்ரூவ்டு இன்டேக் 60 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மார்க் உங்களுக்கு 190.5 இருக்கணும். மினிமம் மார்க் 185.5 இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 179 இருக்கணும். 0.5 இருக்கணும். மினிமம் மார்க் 170.5 இருக்கணும். சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் 180 இருக்கணும். மினிமம் மார்க் 174 எடுக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ரூவ்டு இன்டேக் மார்க் 60 இருக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி அண்ட் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் மார்க் 197 இருக்கணும். மினிமம் மார்க் 193.5 இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டேட் போர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் மார்க் 194.5 இருக்கணும். மினிமம் மார்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா 191.5 இருக்கணும். அதுவே சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 193.5 இருக்கணும். மினிமம் மார்க் 187 இருக்கும். ஓகேங்களா? இந்தந்தெல்லாம் போன வருஷம் கட் ஆஃப் மார்க்காக வந்தது. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எதுவும் டவுட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். நாங்கள் வந்து எஜுகேஷன் லோனுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எஜுகேஷன் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து கேட்கலாம். எந்த வேறு சார்ஜும் நாங்கள் வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.